ஹலோ கைஸ், இது செகண்ட் டே என்னுடைய யூடியூப் வீடியோ. இன்றைக்கி வந்து என்னோடய ஜூனியர்ஸ், அடுத்து வரக்கூடிய ஜூனியர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் தான். 26 to 27 டிஎன்ஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க. இப்போ வந்து இந்த இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பொதுவாகவே எல்லா இதுலேயுமே நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வந்துட்டாங்க. நல்ல காலேஜஸ் அதில் சஜஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கு வந்து ரொம்ப ஹைப் கொடுத்து அந்த காலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் மாட்டிக்காதீங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலேஜை பற்றி சொல்கிறாங்களா, அதை பற்றி கேட்டுக்கோங்க. அதெல்லாம் உண்மையாக இருக்கான்னு நீங்களே சைட் பை சைடு செக் பண்ணுங்கள். அந்த காலேஜ் போய் பார்க்குறதா இருக்கட்டும், அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கேட்குறதா இருக்கட்டும், நீங்களே ஒருக்கா நீங்கள் எந்தெந்த காலேஜ்லாம் சாய்ஸில் வைக்க போகிறீங்களோ அதில் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னங்க எல்லா காலேஜுக்கும் போய் விசிட் பண்ண முடியுமா? ஆமாம், அது ஒரு விஷயம். அப்படிலாம் பண்ண முடியாது தான். என்ன பண்ணலாம் அப்படின்னா, அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு, அதுக்கடுத்து அது நமக்கு ஓகேவா, அந்த காலேஜில் நம்ம படிக்க நமக்கு விருப்பம் இருக்கான்னு நல்லா யோசிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த காலேஜை சாய்ஸில் வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.